வெல்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அனிமே டிவி சேனல் தமிழன். நம்ம வந்து ஷார்ட்ஸில் சொல்லிட்டு போய் நம்ம வந்து மினாட்டோ நமிகாசையோட லைஃப் ஸ்டோரி போட போகிறோங்க. அதே மாதிரி தான் கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து போட போகிறோம் கைஸ். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா மினாட்டோ த லைஃப் ஸ்டோரி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதாங்க கைஸ் நிறைய ஃபேன் பேஸ் உள்ள ஒரு கேரக்டர் மினாட்டோ. இதனால தான் நம்ம மினாட்டோ கண்டென்ட்டை எடுத்து நம்மளும் ஒரு வீடியோவாக போடலான்னு நினச்சோம் கைஸ். அதையும் நம்ம இப்போ பண்ணிட்டோம். வளன்னு பேசாமல் வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அடுத்து என்ன லைஃப் ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ், ஓகேங்களா? வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேங்களா? நம்ம மினாட்டோ நமிகாசை வந்து கோனாஹாவில் இருக்கிற வில்லேஜில் படித்து அவரோட ரெக்கார்டை பீட் பண்ணுற அளவு இங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டை வச்சுருந்தார் கைஸ். கேரா அந்த ரெக்கார்டை யாராலையும் பிரேக்கே பண்ண முடியல கைஸ். ஏன்னா மினாட்டோ அவ்வளோ நிஞ்சுட்ஸு தைஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பவர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருக்கும் போது குசினா உசுமாக்கின்ற ஒருத்தவங்க வந்து ஒரு வேறு வில்லேஜில் வந்து கோனாஹாக்கு வராங்க, ஓகேங்களா கைஸ்? அப்போ தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க ஒரு உசுமாக்கி கிளார்னால அவங்களுக்குள்ளே ஒரு 90 பீஸ்ட்டை அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ தான் இந்த வந்து உன்னோட ஆசை என்னதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சென்ஸை கேட்குறாங்க. நான் வந்து ஹொக்காகே ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குசினா சொல்கிறாங்க. அதை பார்த்து எல்லோரும் குசினாவை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம மினாட்டோவை தவிர இது எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம குசினா அழுதுட்டு இருப்பானுங்க பார்த்தா 2 பஞ்சை வச்சா வந்து எல்லோரும் அழுக வைக்கிறாங்க கைஸ். அப்போ தான் ஒரு நாள் நம்ம மினாட்டோவும் அவங்கள பார்க்குறாரு கைஸ் வெளில, ஓகேவா? அப்புறம்தான் வந்து குசினாவும் மினாட்டோவும் சந்திக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நம்ம குசினா வந்து ரெட் கலர் ஹேர் வச்சுருக்கனால அவங்க உசுமாக்கி கிளான் 90 வச்சுருக்கனால இன்னொரு வில்லேஜில் வந்து கடத்திட்டு போகிறாங்கன்னா நம்ம குசினா உசுமாக்கி. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குசினா உசுமாக்கி அவ்வளோதான் நம்ம லைஃபே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது சரின்னு சொல்லிட்டு நான் யாராச்சும் காப்பாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மூடியை மட்டும் அப்படியே பிச்சுக்கிட்டே போகிறாங்க. நம்ம பிச்சை வச்சுக்கிட்டே அந்த வழியில் பிச்சு வச்சுட்டே போகிறாங்க நம்ம குசினா உசுமாக்கி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு காப்பாற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ தாரமாக ஒரு என்ட்ரியை கொடுத்து நம்ம குசினாவை காப்பாற்றிட்டு போகிறாங்க. அப்போ மினாட்டோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம குசினா உசுமாக்கிட்ட அவரோட லவ்வையும் சொல்லி முடிப்பார் கைஸ். இதுதான் நம்ம மினாட்டோவோட சைல்டுஹுட் ஸ்டோரி கைஸ். அப்புறம் தான் நம்ம ஜிராயா கூட ஒரு டீமாக சேர்ந்து ரசிங்கான் எஃப்டிஜி மரக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. அவர் அடல்ட் ஆகினோனையோ அவர் கீழே ஒரு டீமை கொடுக்குறாங்க. அவர் இப்போ ஜொனின் அவர் கீழே ஒரு டீமை கொடுக்குறாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்காஷி, ரென், ஒபிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த டீமில் கக்காஷி மினாட்டோ மாதிரியே ஒரு இன்டெலிஜென்ஸாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்கார் கைஸ். நம்ம காப்பி நிஞ்சா கக்காஷி ஹட்டாக்கி. அது அப்படி இருக்கும்போது தான் நம்ம கக்காஷி டீம் 7க்கு வந்து பெல் டெஸ்ட் வைக்கிறார் கைஸ். அதில் வந்து நம்ம மினாட்டோவில் இருக்கிற ஒரு பெல்லை கக்காஷியால் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் நம்ம கக்காஷிக்கு பிறந்துச்சு நம்ம டீம் இருக்கா இல்லை அப்படின்னு பிறந்துச்சு கைஸ் நம்ம கக்காஷிக்கு, ஓகேங்களா கைஸ்? அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ ஒரு தனியாக போக ஆரம்பிச்சிட்டார் கைஸ். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் கைஸ் ஒரு 3rd கிரேட் நிஞ்சாவாக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நம்ம மினாட்டோ ஒரு டீமோ அப்புறம் கக்காஷி தலைமையில் ஒரு டீமோ ஆச்சு. அப்போ தான் நம்ம மினாட்டோ, கக்காஷி, ஒபிட்டோ, ரென்னை வந்து காப்பாற்ற போய்கிட்டு இருந்தாங்க. இது வந்து விளக்கமாக சொல்லணும்னா த லைஃப் ஆஃப் கக்காஷியில் சொல்லியிருப்பாங்க கைஸ், காப்பாற்ற போயிருப்பாங்க கைஸ். இந்த பக்கம் அப்படியே பார்த்தா நம்ம மினாட்டோ வந்து 1000 ஸ்டோன் சினோபீஸை அதுவும் தலையில் ஒத்தாலாம் நின்று போட்டு தள்ளியிருப்பார் நம்ம மினாட்டோ நமிகாசை. நம்ம மாதிரி வந்து சினோபி வரல பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மினாட்டோ வந்து அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. அதை வந்து ஆனால் நருட்டோ ஷிப்புடனில் அவ்வளோவா காமிக்கலை, அதான் ஏன்னு தெரில கைஸ், ஓகேங்களா? அப்புறம் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டை வந்து ஒருத்தவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வந்து நம்ம ஒபிட்டோ கக்காசியும் போய் அப்புறம் அங்கேருந்து ஒபிட்டோ சரிங்க நடக்குது. அப்புறம் வந்து ரெண்டையும் காப்பாற்றலான்னு போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் அப்புறம் தான் அந்த கண்ணெல்லாம் இது பண்ணுற சீன் வந்து நான் வந்து லைஃப் ஆஃப் கக்காஷியில் சொல்லியிருப்பேன், இது போய் சொல்கிறேன். அப்புறம் கல் விழுக போகும்போது நம்ம ஒபிட்டோ என்ன பண்ணியிருப்பாருன்னா கக்காஷியை தள்ளி விட்டு இவர் செத்துருப்பார்.
செத்துருப்பாருன்னு நினச்சிருப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் அவருக்கு சரிங்க அவைக்கு என்ன இருக்கும்ல, அதை வந்து நம்ம கக்காசிக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஓகேங்களா, கக்காசிக்கு வந்து கொடுத்துட்டு போவார். ஏன்னா ஒரு ஆள் அந்த சரிங்க நட்சத்திரம் மேலே ஒன்றும் பண்ண முடியாது நினச்சிருக்காரு. ஓகேங்களா, இந்த டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் கக்காசிலேயே கொடுத்துட்டேன், கக்காசி இந்த லைஃப் ஸ்டோரியிலேயே. அப்புறம் வந்து ஒரு நாள் ரென்னோட சிதோரியில் மாட்டி கக்காசியோட சிதோரியில் மாட்டி நம்ம ரென்னும் சாவுறாங்க கைஸ். அதனால நம்ம கக்காசி வந்து ரொம்ப மனோச்சராகிறாரு கைஸ். இப்போ வந்து இந்த டீம் 7 மினாட்டோவில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் கைஸ். அதான் நம்ம மினாட்டோ, நமிகாசே அண்டு கக்காசி. அப்போ தான் நம்ம குசினா உசுமாக்கிக்கோ வந்து ப்ரெக்னென்ட் ஆகுது. அவங்களுக்கு வந்து பிறக்கிற போகிற குழந்தை தான் கைஸ் நருட்டோ. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபுகாக்கு உச்சிஹாக்கும் ஒரு குழந்தை பிறகுறாங்க. அதுதான் நம்ம சஸ்கே உச்சிஹா. இப்போ தான் நம்ம மினாட்டோ ஹொக்காகி எப்படிலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது கிறுக்க கும்பிட்டுட்டேன்னு சொல்லி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீ ஹொக்காகியை ஆக்க முடியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உரைச்சி மாவரை ஆக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் போனால் 2 தலையில் தட்டி நம்ம ஹியூசன் சொல்லுவி அதெல்லாம் முடியாது, வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டு நம்ம டான்ஸோவையும் அமுச்சு விட்டார். கடைசியில் நம்ம மினாட்டோவை ஹொக்காகியாக முடிவு பண்ணி ஹொக்காகியவும் ஆக்குறாரு நம்ம ஹியூசன் சொல்லுவி. ஆக்கி விட்டோன்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம மினாட்டோவுக்கு டெலிவரியும் ஆகுது. அப்போ வந்து என்ன நடக்கிறோன்னா, அந்த 9 tailed seal வந்து பிரேக் ஆயிரும். அதனால வந்து நம்ம வந்து வெளியில் வந்து ஒரு சீல் மாதிரி ரெடி பண்ணி அதில் நம்ம வந்து 9 tail வர விடாத மாதிரி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அந்த பிளான் எல்லாம் கரெக்டாக நடந்து நம்ம நருட்டோவோ பிறந்துறாரு கைஸ். இப்போ தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டோபி ஏற்கனவே வீக்காக இருக்கிற சீலில் இன்னும் வீக் பண்ணி சமன் பண்ணி நம்ம 9 tail வெளில வைக்கிறாரு. அப்போ தான் நம்ம குசினாவை தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டாரு நம்ம மினாட்டோ. வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா டோபி கூடயும் நம்ம 9 tail கூடயும் இது சண்டை போடுறதுக்காண்டி ரெடி ஆவார். ஓகேங்களா, அந்த 4th ஹொக்காகி அந்த மினாட்டோ நமிகாசே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான சீன் பண்ணுவார் கைஸ். அப்போ தான் நம்ம டோபி கூட போய் சண்டை போட்டு அவரோட எல்லா வீக்னஸையும் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓகேங்களா டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யானை போட்டு அவன் ஒபிட்டோட கதையும் முடிச்சு விடுவார் நம்ம மினாட்டோ. அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, 9 tail எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அப்போ தெரியாது கைஸ். அப்போ அந்த மினாட்டோ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரீப்பர்ஸ் டெத் சீலை போட்டு நம்ம 9 tail வந்து நருட்டோ பாதிக்குள்ளேயும் அவன் மினாட்டோ உடம்புக்குள்ளேயும் பதிச்சுட்டு போவார் நம்ம மினாட்டோ நமிகாசே. அடுத்து அந்த மினாட்டோ சாவடிக்க மாதிரி போகிற நம்ம நருட்டோவை குராமா. அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரோட உயிரை கொடுத்து நம்ம மினாட்டோவும் அந்த சம்பவ இடத்துல செத்துருவார். அவருக்கு பிறக்கிற ஒரு குழந்தை தான் நருட்டோ உசுமாக்கி. 9 tail கண்ட்ரோல் பண்ணுறாளான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம நருட்டோ என்ன பண்ணான்னா, சீலை எடுக்கலான்னு போகிறான். அவனை மினாட்டோ கையை பிடிச்சி நான் தான் அவங்க அப்பேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அதெல்லாம் நீ திறக்க விடாதுப்பா தம்பி அப்படின்னு சொல்லுவோம் போதே நம்ம நருட்டோ ரொம்பவே எமோஷ்னல் ஆகி நம்ம மினாட்டோக்கு ஒரு பஞ்சு வைப்பியான். ஓகேவா, அப்போ தான் நம்ம நருட்டோ ஏன் எங்குள்ள 9 tail சீல் பண்ணிங்கன்னு கேட்கும் போது அவன் மினாட்டோ அதை புரிய வச்சுருவார். அடுத்ததாக 4th grade நிஞ்சா வரல நம்ம மினாட்டோவையும் ரீஅனிமேஷனில் பண்ணுறாங்க. நம்ம ரீஅனிமேஷனில் பண்ணால் நம்ம மினாட்டோ வந்து அவர் என்ன முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணி அவரோட பவரை காமிக்கிறார் கைஸ். அப்போ தான் நம்ம நருட்டோக்குள்ளேயும் 9 tail இருக்குன்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த 2 9 tailஸும் சேர்ந்து ஒரு ஃபுல் 9 tailஸாக 4th grade நிஞ்சா வரல 10 tail மாதிரி ஒபிட்டோ கூட சண்டை போட வருவாங்க. ஓகேங்களா, அப்போ தான் கைஸ் நம்ம மினாட்டோவும் நருட்டோவும் சண்டை போட்டுக்கிட்டு அந்த கிரேட் நிஞ்சா வர முடியும். மினாட்டோ சொல்லுவார், பார்த்துருந்துக்கோ தான் நான் லாஸ்ட்டு பார்க்குற டைம், இனிமேல் வேணால் தான் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது நருட்டோ சொல்லுவாங்க, அம்மா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே நம்ம நருட்டோ அப்படியே அழுதுகிட்டே சொல்லுவார் கைஸ். அந்த எமோஷனல் சீன் கைஸ். அது எபிசோடில் பார்த்தா தான் கைஸ் உங்களுக்கு தெரியும். அது ஒரு செம்ம எமோஷனல் சீன். அப்படியே மினாட்டோவும் காற்றோட கரைஞ்சி இந்த மினாட்டோ லைஃப் ஆஃப் மினாட்டோவும் முடியுது. இதுக்கப்புறம் நம்ம பொருட்டோவில் கொண்டு வந்தால் தான் வாய்ப்பு இருக்குது. அது 2 blue vortexல கொண்டு வந்தாருன்னா நான் உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மினாட்டோட
அந்த மாங்காய் எடுத்து நான் போடுறேன் கைஸ். முன்னாட்டம் ஒன் ஷாட் மாங்காய்லாம் இருக்குது, அதெல்லாம் போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறாங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் கைஸ் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிற கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறக்காமல் பார்க்குறவங்க எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் நம்ம அனிமே டிபி சேனலுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். பை பாய். அடுத்து ஒரு எபிசோடில் பார்ப்போம்.